ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான 10 மார்க் கொஷின். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி இருக்காங்க. அந்த ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி வந்து தங்களோட ப்ரைஸை வந்து S1 S2 S3ன்னு ஹையஸ்ட் ப்ரைஸு S1ட்டும் லோயஸ்ட் மீடியம் ப்ரைஸை வந்து S2ன்னும் அதை விட அதிகமான ப்ரைஸை வந்து S3ன்னு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி 3 வகையான ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஹை இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் வந்து N1ன்னு வச்சுக்கிறாங்க. நோ சேஞ்ச் இன் சேல்ஸை வந்து N2ன்னு வச்சுக்கிறாங்க. அண்டு சேஞ்ச் இன் சேல்ஸை வந்து டிக்ரீஸ் இன் சேல்ஸை வந்து N3ன்னு வச்சுக்கிறாங்க. இதை வச்சு ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ N1 N2 N3ன்றது ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லிட்டு S1 S2 S3ன்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரும் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த டேப்லர் காலத்தை விட இருந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் எப்படி கொடுத்துருக்காங்க, N1 N2 N3 எல்லாமே காலம் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு காலமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் S1 S2 S3 எல்லாத்தையுமே ரோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம கன்வீனியன்ஸ்க்காக மாற்றி எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்க மேக்ஸிமின் க்ரைட்டீரியான் அண்ட் மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியான் அண்ட் மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியான் அண்ட் லேப்லஸ் க்ரைட்டீரியான் அண்ட் ஆல்சோ நம்ம ஹெர்விக்ஸ் க்ரைட்டீரியானையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய கண்டிஷன் என்ன, மேக்ஸிமின் க்ரைட்டீரியான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ன்றது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்றது டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ டெசிஷன் ஆல்டர்னேட்டிவை வந்து நம்ம N1 N2 N3ன்னு நம்ம டினோட் பண்ணியிருப்போம். அந்த டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ் N1 N2 N3யை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த மேக்ஸிமமில் எது மேக்ஸிமம்னு சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஆப்டிமிஸ்டிக் டெசிஷன் க்ரைட்டீரியானான மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியான். ஸோ நம்ம முதல்ல மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியான் ஃபாலோ பண்ணுவோம். மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியானில் இந்த மேக்ஸிமேக்ஸ்ன்ற வார்த்தையில் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம பண்ணணும். ஸோ காலம் வைஸ் நம்ம எது மேக்ஸிமம் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இங்கே 3 காலம் இருக்குது. ஒவ்வொரு காலம்லேயும் எது மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலமில் 7 lakhs, அதாவது நம்ம இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸை 7 lakhs 3 lakhs 1.5 lakhs இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி N1 N2 N3 எல்லாமே நம்மளோட ஜென்ரல் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் படி இங்கே வரணும். அண்ட் S1 S2 S3 எல்லாமே ஜென்ரல் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் படி இங்கே வரணும். அண்ட் இடையில ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வரணும். ஸோ N1 N2 N3 ஸோ நம்ம இப்படி எழுதினதுக்கப்புறமா இந்த 7 lakhs 3 lakhs 1.5 lakhs வந்து நம்ம 0 ரிமூவ் பண்ணிட்டு லேக்ஸில் நம்ம ரினோட் பண்ணிக்கிறோம். அண்ட் மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக அந்த லேக்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டு ஃபைனல் ஆன்சரில் நம்ம இந்த லேக்ஸை டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம எந்த டெசிஷன் எடுத்தால் நம்மளுடைய வேலை கரெக்டாக நடக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். ஸோ இது எல்லாமே காலமில் வந்திருக்கும். ஸோ டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு சொல்லப்படுற N1 N2 N3 எல்லாமே வந்து காலமில் இருக்கும். இந்த 3 காலமில் இருக்கிறது எல்லாமே டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். N1 N2 N3 எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர். இது எல்லாமே ரோ வைஸ் இருக்கும். ஸோ S1 S2 S3 எல்லாமே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் N1 N2 N3 எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸாக எழுதும் போது நம்ம இப்படி எழுதிட்டு மேக்ஸிமின் க்ரைட்டீரியான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெசிமிசம் க்ரைட்டீரியான். ஸோ பெசிமிசம் க்ரைட்டீரியான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரோ இன்ட்டு காலம்னு தான் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இருக்கிற வார்த்தை ரோ, செகண்ட் இருக்கிற வார்த்தை காலம். ஸோ மின் காலம் அப்படின்றதுனால மினிமம் காலம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை என்னது,
டு ஃபைண்ட் த மினிமம் பே ஆஃப் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ். டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸில் இருக்கிறதுலே மினிமம் பே ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எங்கே இருக்குது? இந்த S1 S2 S3 எல்லாமே தான் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு S1என்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, S1என்ற காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மினிமம் 1.5, அதுக்கப்புறம் S2ல் மினிமம் 0, S3ல் மினிமம் 3. ஸோ இந்த ரோவை வந்து நம்ம n டேஷ்னு வச்சுக்கலாம். இந்த n டேஷ்ன்ற ரோவை வந்து நாம் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்லேருந்து கிடைச்ச ரோன்னு வச்சுக்கலாம். இந்த ரோலேருந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது தான் மேக்ஸிமம் க்ரைட்டீரியாலேருந்து கிடைக்கிற ஆப்டிமல் வேல்யூ. ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ 3 lakhs. ஸோ 3 lakhs. ஸோ த மேக்ஸிமம் ஆப்டிமல் வேல்யூ இஸ் 3 lakhsன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட டெசிஷன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியான். மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியான்னு சொல்லும்போது சேம் நம்ம அந்த மேட்ரிக்ஸை திருப்பி அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் வேர்டான மேக்ஸிமம்ன்ற வார்த்தைக்கு கீழே இருக்கிற காலமை வச்சு மேக்ஸிமம்ன்ற வார்த்தையை வச்சு காலமில் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த காலமில் மேக்ஸிமம் 7, இந்த காலமில் மேக்ஸிமம் 5, இந்த காலமில் மேக்ஸிமம் 3. ஸோ இதை n டேஷ்ன்ற ஒரு ரோவாக எடுத்துக்கிறோம். இந்த ரோவில் மேக்ஸிமம் எது பார்த்தோன்னா 7 lakhs. ஸோ 7 lakhs தான் ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் த மேக்ஸிமேக்ஸ் க்ரைட்டீரியான். இப்போது மினிமேக்ஸ் ரிக்ரெட்னு சொன்னாலும் சரி, ஆமாம் மினிமேக்ஸ் ரிக்ரெட். ஸோ மினிமேக்ஸ் ரிக்ரெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து ரிக்ரெட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிக்ரெட் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ரிக்ரெட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிக்ரெட் மேட்ரிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த பெஸ்ட் பே ஆஃப் கரஸ்பாண்டிங் டு ஈச் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் நேச்சருக்கும் பெஸ்ட்டு பே ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பெஸ்ட்டு பே ஆஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது N1 N2 N3ன்னு 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்குது. இதுலேருந்து பெஸ்ட்டு பே ஆஃப் N1ஓட பெஸ்ட்டு பே ஆஃப்ன்றது மேக்ஸிமம் பே ஆஃப் வேல்யூ தான். ஸோ 7 தான் மேக்ஸிமம். அண்ட் N2ல் 4.5, N3ல் 3. ஸோ இந்த 3 பெஸ்ட்டு பே ஆஃபில் மேக்ஸிமம். ஸோ இது ஒரு காலம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த S டேஷ்ன்ற காலமை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற 3 காலம்லேருந்தும் மைனஸ் பண்ணுறோம். இப்போது S7 எடுத்து 7லேருந்து 7 மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 7லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 7லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த காலமில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணி இப்படி நம்ம எழுதுகிறோம். இந்த மேக்ஸிமம் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூலேருந்து இந்த ரோவில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ இப்படி நம்ம மைனஸ் பண்ணி 7லேருந்து 7, 7லேருந்து 5, 7லேருந்து 3, அதுக்கப்புறம் 4.5லேருந்து 3, அதுக்கப்புறம் 4.5லேருந்து 4.5, இந்த மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூஸ்லேயும் மைனஸ் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். 3லேருந்து 1.5, அப்புறம் 3லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3லேருந்து 0 மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 3லேருந்து 3 மைனஸ் பண்ணணும். இப்படி மைனஸ் பண்ணி கிடச்சிருக்க வேல்யூவை எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுதணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் ரிக்ரெட் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? ரிக்ரெட் மேட்ரிக்ஸ். ஒரு ரிக்ரெட் மேட்ரிக்ஸ்க்கு மினிமேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியான். ஸோ இந்த மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியான் ஆர் ஆப்டிமல் க்ரைட்டீரியான், ஆப்டிமிசம் க்ரைட்டீரியான், மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியான்னு சொல்லும்போது நம்ம இதை தான் பண்ணணும். ஸோ ரிக்ரெட் மேட்ரிக்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ மினிமேக்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த ரிக்ரெட் வேல்யூலேருந்து. ஸோ மேக்ஸ்ன்னு சொல்லும்போது அது காலமில் இருக்குது. ஸோ காலம் வைஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இந்த காலம்லேருந்து மேக்ஸிமம் 1.5, இந்த காலம்லேருந்து மேக்ஸிமம் 3, இந்த காலம்லேருந்து மேக்ஸிமம் 4. இந்த 3 காலம்லேருந்தும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1.5ஆ 3ஆ 4ஆன்னு பார்த்தா 1.5 தான் மினிமம் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 1.5 lakhsன்றது தான் ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் த ரிக்ரெட் க்ரைட்டீரியான். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்தும் ஃபஸ்ட் ஆர் மேக்ஸிமம் ரெக்ரெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஒன்ஸ் அந்த ரெக்ரெட் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆன S1 S2 S3லேருந்து இந்த S1 S2 S3ன்ற டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து நம்ம வந்து 1.5 1.3ன்ற மேக்ஸிமம் வேல்யூஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இந்த மேக்ஸிமம் வேல்யூலேருந்து ஒரு மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட குறிக்கோள். ஸோ மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியான், as they said, மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியானில் முதல்ல ரிக்ரெட் மேட்ரிக்ஸ் வரையணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ரிக்ரெட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 3 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடச்சிருக்கோம். அதை வந்து N' எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ இல்லை பிக்கஸ்ட் வேல்யூவோ சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேவை ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணும்போது 1.5 நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ 1.5 தான் மினிமம் ரிக்ரெட் வேல்யூ. இந்த ரிக்ரெட் வேல்யூவை வச்சு நம்ம இதை முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாப்லஸ் க்ரைட்டீரியானில் நம்மளுக்கு தெரியாத ப்ராபபிலிட்டி வேல்யூவை வந்து நம்ம PIன்னு எடுத்து அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவில் இங்கே மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்குது? 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்குது. அண்டு 3 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் எத்தனை இருக்குன்றதை பார்த்து அத்தனை ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரோடைய கவுண்ட்டை கீழே எழுதி 1ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 வந்து அந்த 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவை வந்து பொதுவாக எல்லா எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சருக்கும் நம்ம போடுறோம். ஸோ எல்லா பே ஆஃப் வேல்யூஸ்க்கும் பொதுவான நம்பர் இந்த 1/3. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சருக்கும் நம்ம எல்லா பே ஆஃப் வேல்யூஸ்க்கும் கொடுக்குறோம். இப்போது ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் கூட இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு S1ன்ற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ காலம் வைஸ் எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் பே ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் காலம் எடுத்துக்கிறோம். முதல் காலம் 7 3 1.5. இந்த காலம்லேருந்து S1உடைய எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் பே ஆஃப் வேல்யூ வந்து S1 ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு 7 3 1.5 ஆட் பண்ணால் 11.5 வரும். டிவைடட் பை 3ன்னு போடும்போது 3.8 சம்திங் வரும். நம்ம அப்ராக்சிமேட்டாக 3.8ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமான S2ன்ற டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கிறோம். இந்த டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ் எடுத்து அது கூட 1/3 மல்டிப்ளை பண்ணி எல்லா டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸையும் ஆட் பண்ணி எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9.5/3ன்னு வரும். இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 9.5 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3.16 அந்த மாதிரி சம்திங் வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3.2 நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு S3 காலம் எடுத்துக்கிறோம். S3 காலமில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம 3 இருக்குது. ஸோ 3 + 3 + 3 டிவைடட் பை 1 × 1/3ன்னு போடும்போது நம்மளுக்கு 9/3 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும். மேக்ஸிமம் ஆஃப் த S1 S2 S3 இந்த S3 மேக்ஸிமம் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து நம்ம மேக்ஸிமம் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 3.8ன்றது தான் பெஸ்ட் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ S1 இஸ் த பெஸ்ட் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸை வச்சு தான் காலம் வைஸ் தான் ஆப்ரேஷன்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த மினிமேக்ஸ் ரிக்ரெட் க்ரைட்டீரியானில் மட்டும்தான் நம்ம ரோ வைஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாத்துலேயுமே காலமை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹர்விக்ஸ் க்ரைட்டீரியானுக்குள்ளே போகலாம். ஹர்விக்ஸ் க்ரைட்டீரியானுக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. ஒன்று டிகிரி ஆஃப் ஆப்டிமிசம், டிகிரி ஆஃப் பெசிமிசம். ஸோ டிகிரி ஆஃப் ஆப்டிமிசமை வந்து ஆல்ஃபான்னு டினோட் பண்ணணும். அண்ட் பீட்டான்னு வந்து டிகிரி ஆஃப்
பெசிமிசம் டினோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்டிமிசம் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் பெசிமிசம் வந்து 1ல் இருக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0லேருந்து பெசிமிசம் ஸ்டார்ட் ஆகி ஆப்டிமிசம்ன்ற 1ல் வந்து முடியும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இந்த எந்த கொஷின்லேயுமே ஹர்விக்ஸ் க்ரைட்டீரியனோட ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குன்றதுனால ரெண்டுத்துக்குமே சமமான 0.5க்கு கிட்ட இருக்கிற ஆப்டிமிஸ்டிக் வேல்யூவையும் பெசிமிஸ்டிக் வேல்யூவையும் சூஸ் பண்ணணும். 0.5 கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ வந்து 0.6, அதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். லோவஸ்ட் வேல்யூ வந்து 0.4, அதை பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இது இப்படியும் எழுதலாம். 0.6 நம்ம ஆப்டிமிஸ்டிக் வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அதை 1லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெசிமிஸ்டிக் வேல்யூ கிடச்சிரும். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபான்னும் போது 1 மைனஸ் 0.6 ஈக்குவல் டு 0.4 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்மளோட வேலை ஆல்ஃபா இன்ட்டு பெஸ்ட் பே ஆஃப் வேல்யூ, பீட்டா இன்ட்டு பெஸ்ட் பே ஆஃப் வேல்யூ. ஸோ இப்போ இந்த பே ஆஃப் வேல்யூஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்லேருந்து காலம் வைஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம பெஸ்ட்டு பே ஆஃப்னு சொல்லுவோம். அண்டு காலம் வைஸ் மினிமம் வந்து நம்ம வர்ஸ்ட் பே ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வர்ஸ்ட் பே ஆஃப் வந்து 1.5, பெஸ்ட் பே ஆஃப் வந்து 7. இது எப்படி வந்துச்சுன்னா இந்த S1ன்ற காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலமில் பெஸ்ட் பே ஆஃப் 7, 1.5 வந்து லீஸ்ட் பே ஆஃப் ஆர் வர்ஸ்ட் பே ஆஃப். ஸோ இந்த மாதிரி 3 காலம்லேருந்தும் இதில் 7ம் 1.5ம், இதில் 5ம் 0வும், இதில் 3யும் 3யும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு 0.5 இன்ட்டு 0.6 இன்ட்டு 5, அதாவது 0.6ன்றது ஆல்ஃபா வேல்யூ, 5ன்றது 5 lakhs ப்ளஸ் 0 இன்ட்டு சம்திங் எது போட்டாலுமே நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ 3. 0.6 இன்ட்டு 5 வந்து 3.0 சம்திங் வரும், நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3 lakhs. அப்புறம் 0.6 இன்ட்டு 3 இன்ட்டு ப்ளஸ் 0.4 இன்ட்டு 3ன்னு போடும்போது 1.8 இன்ட்டு 1.8 ப்ளஸ் 1.2ன்னு வரும், ஈக்குவல் டு 3ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 3 lakhs. இதில் இந்த 3த்துலேருந்து மேக்ஸிமம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். H of S1, H of S2, H of S3 3மே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இது எல்லாத்துலேருந்துமே நம்ம வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பே ஆஃப் வச்சு ஆல்ஃபா பீட்டா வச்சு நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வச்சு இது 3த்தையும் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 3த்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து எது மேக்ஸிமம்னு கண்டுபிடிக்கிறது தான் 4.8 lakhs தான் மேக்ஸிமம்னு வரும்போது இந்த 4.8 lakhs தான் ஹர்விக்ஸ் க்ரைட்டீரியானோட ஆப்டிமல் வேல்யூ. ஸோ ஹர்விக்ஸ் க்ரைட்டீரியானும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 5 சம்ஸையும் நம்ம போடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் முதல்ல அந்த மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி நேச்சர்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் எல்லாம் இந்த பக்கமும் வர மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமின் மினிமேக்ஸ் அந்த மாதிரியான வார்த்தைகளில் ஃபஸ்ட் இருக்கிற வார்த்தையை ரோனும் செகண்ட் இருக்கிற வார்த்தையை காலம்னும் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிற வார்த்தையை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இருக்கிற வார்த்தையை பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிற வார்த்தை தான் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் இருக்கிற வார்த்தையை பண்ணணும். ஸோ இப்படி காலம் வைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோ வைஸ் பண்ணணும். அப்புறம் காலம் வைஸ் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும் ஆர் அதுலேருந்து மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணணும்.